சுமைக்கால வரும்ங்கிறது வந்து இந்த கார எறும்புல இருந்து 2 விரல் கீழே இதுலதான் இருக்கு. இப்ப இதுல வந்து நம்ம இப்படி லேசா அடிபட்டனாலே வந்து அந்த நரம்பு வந்து சதஞ்சு என்ன செய்யும்னா அவனுக்கு மயக்கம் வந்துடும். இந்த இடம் பட்ட நாய்க்கு உடனே வறுமையாக்கும். லேசா பட்டாலும் போதும், யாரும் வச்சு பார்க்காதுங்க, கம்பூச்சி யாரும் வச்சு பார்க்காதுங்க. ஆனா பழக்கம் இல்ல நாய்க்கு அழுத்தம் கொஞ்சம் கூடுனாலும் அது பெரிய விளைவுகளை சந்திக்கும். அதனால பாத்துருங்க, இந்த ரெண்டு விரல்ல இருந்து கீழே இந்த இடத்துல இருக்கு. இப்ப இதுல லைட்டா இப்படி தட்டும் போது அது என்ன செய்யும்னா அந்த நரம்பு உடனே வந்து சதஞ்சி உடனே வந்து ஆளு மயக்கம் வந்துடும். மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். மூச்சு விட்டுட மாட்டான், மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவான். அப்போ உடனே கீழே விழுந்து அவனுக்கு மயக்கம் வந்துடும். இப்போ அவனை அதே 2 மணிக்கூர்ல நம்ம வந்து இழக்குமுறை செய்துட்டோம்னா அவனுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்காது, இழக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். முத வந்து மூச்சு விடுறதுக்கும் இந்த இடத்துலயும் பயங்கர வலியாட்டு இருக்கும். அது 2 மணிக்கூர் தாண்டினா என்ன செய்யும்னாக்கி இந்த கழுத்து சைடெல்லாம் பயங்கர வலியா இருக்கும். கழுத்து மாதிரி இந்த தோள்பட்டையில இருந்து இந்த இடுப்பு வரைக்கும் அந்த வலி வந்து ரொம்ப வேகமாட்டு இறங்கி அந்த கழுத்து வந்து கொஞ்சம் கூட அசைக்க முடியாது, திருப்ப முடியாத அளவுல இருக்கும். அப்புறம் இந்த சைடு அவ்வளவுமே கடுமையான எரிச்சலும் அந்த வலியும் இருக்கும்போது அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிடப்பான். அதை எப்படி நம்ம இழக்குமுறை செய்யலாங்கிறத பாருங்க. அடிப்பட்ட இடத்துல இந்த உள்ளங்கைய வச்சு பாத்துருங்க, இந்த உள்ளங்கைய வச்சு அதுல வந்து தட்டுற மாதிரி இருக்கணும். இப்படி கைய வந்து தட்டையா வச்சுடணும். தட்டையா வச்சுக்கிட்டு இதுல 9 முறை இப்படி தட்டணும். இப்படி 9 முறை தட்டுங்க. அது வந்து இந்த ஏன் தட்டணுங்கிற ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நம்ம இப்படி தட்டும் போது என்ன ஆகும்னா நம்ம ரெண்டு சைடும் அங்க இழுக்கும் போது இப்படி தட்டும் போது 2 சைடும் இப்படி இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். இப்படி இது வந்து உள்ள நம்ம வந்து கை வைக்க முடியாது. அதனால மேல வச்சு நம்ம உள்ள இருக்கிறத தட்டி வெளியே எடுக்கிறோம். அது கொஞ்சம் சரியாகும். அப்படி தட்டும் போது மயக்கத்துல இருந்து அவன் வெளியே வந்துருவான்.